ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவகிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன். இந்த 2026ஆம் ஆண்டில் எந்தெந்த ராசிகளுக்கு நல்லபடியாக நடக்க போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒரு 4 கிரகங்களோட சுழற்சிகள் தான் சொல்கிறது. குரு, சனி, ராகு, கேது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா முக்கியமாக சுப கிரகம்னு கருதப்படக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வருட ஆரம்பத்தில் மிதுனத்தில் வக்ரகதியில் இருக்கார். அப்புறம் மார்ச் மாதம் அவர் வக்ர நிவர்த்தி ஆறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க ஜூன் மாதம் அவர் அப்படியே கடகராசிக்கு உச்சமடைகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரே அதிசாரமாக சிம்மராசிக்கு வர்றார் நவம்பர் மாதம். டிசம்பர் மாதம் அங்கேயே வக்ரம் ஆகிறார். அதுக்கு அடுத்தபடியாக ராகு கேது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதே கும்பம் சிம்மத்தில் தான் இருக்காங்க. அவங்க டிசம்பர் மாதம்தான் மகரத்துக்கும் கடகத்துக்கும் வரப்போகிறாங்க. மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேதுவும் வரப்போகிறாங்க. சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி அதே இடத்துல தான் இருக்கார். அவர் எப்போ வக்ரம் ஆறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வக்ரம் ஆகிறார், டிசம்பரில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். இதுதான் இந்த பிளானட்டரி பொசிஷன். அந்த வகையில் இந்த வருடம் பார்த்திங்கன்னா மழை அமோகமாக இருக்கும். ஏன்னா இந்த ஏப்ரல் மாதம் பராபவ வருஷம் ஆரம்பிச்சிடுறது தமிழ். அந்த வருஷம் நல்ல மழை இருக்கும். நவம்பர், டிசம்பர், அக்டோபர், இதுலேருந்தே அக்டோபர்லேருந்தே டிசம்பர் வரைக்கும் நல்ல மழை இருக்கும். எல்லா ஏரியாலையுமே நல்ல ஒரு மழை சுபிக்ஷமாக இருக்கும். நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி இந்த கோல்டு ரேட்டு, தங்கம் விலை கண்ணாபின்னான்னு தான் ஏறும். ஏன்னா கடகத்தில் குரு உச்சமாகும் போதே கண்டிப்பாக, ஏன்னா தனக்காரகன் தங்கத்தெல்லாம் முதலீடு பண்ணுறவாலாம் நிறைய அதிகமாகிடும். அதனால் தங்கனோட விலை ஏறிண்டு இருக்கும். இறக்கம்ங்கிறது கொஞ்சம் லைட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ஏறிண்டே தான் இருக்கும். 1.5 லட்சத்தை கூட தாண்டும். ஒரு பவுன் அந்தளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட்காரங்கள்லாம் கொஞ்சம் சூதனமாக இருக்கணும். அதேமாரி பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறவாலாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பெரிய முதலீடு பண்ணக்கூடாது. அந்த வகையில் இந்த 2026ஆம் ஆண்டு அப்படிங்கும்போதே நாட்டில் ஆன்மீகம் தழைத்தோங்கும். நிறைய அரசியல் மாற்றங்கள் இருக்கும். அதேமாரி இழப்புகள் இருக்கும். திரை உலகம் சொல்கிறோம் பாருங்க, அதில் நிறைய இழப்புகள் இருக்கும், சாதனை நிறையா இருக்கும். அந்த வகையில் இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டு, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும். நிறைய பதிவுகளை நாங்கள் உங்களுக்கு போடலாம். இந்த பதிவிலிருந்து நாங்கள் உங்களோட ஆன்மீக விஷயங்கள், சந்தேகங்களை தீர்க்கறதுக்கு ரெடியாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஆன்மீக விஷயமாக கீழே எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான கடகராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு ராசி பலன். இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்டு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டுன்னு தான் சொல்லணும். ஆனால் ஏற்றம் இருக்குது. முயற்சிகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உயர்வுகள் உங்களை விட்டு போகாது. ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரைராசியில் இருக்கார். ஆரம்பத்தில் ஜூனுக்கு மேலே உங்கள் ஜென்மராசிக்கு உச்சமடைகிறார். தனக்காரகன் உச்சமடைகிறார் அப்படின்னாலும் கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பார். இதெல்லாம் கொடுத்து தான் மற்றதை கொடுப்பார். அடுத்தபடியாக நவம்பரில் உங்களுக்கு ஏற்றம், சூப்பரான ஏற்றம். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு வர்றார். 2ஆம் இடம், தனக்காரகன் 2ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம், சூப்பர். அப்போ நீங்கள் நினச்சதெல்லாம் இந்த ஒரு மாதத்தில் சாதிச்சுக்கலாம். மற்ற விஷயங்களும் நீங்கள் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா பொருளாதாரம், எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பொருளாதாரம் தான் மெயின் ஃபஸ்ட்டு. உடல் ஆரோக்கியம் கூட அடுத்தது தான் இருக்குது இப்போ. ஏன்னா இப்போ பணம், அந்த காலத்தில் பணம் அவ்வளோவா இல்லை, அதனால தான் குடும்பத்தில் எல்லாம் சந்தோஷமாக இருந்தது. இப்போ பணம் தான் முக்கியம். ஏன்னா வேறு வழி இல்லை, சர்வே பண்ணி ஆகணும். அப்போ இந்த பொருளாதாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்லலாம் கவனமாக இருக்கணும். வருமானம் வர்றதுக்கு கொஞ்சம் அப்படியே டைட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு 1000 ரூபா ஒரு இடத்துலேருந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 500 ரூபா தான் வரும். ஸோ எப்படி மீட் அவுட் பண்ணுவேன்? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு உத்தியோகத்தில் இருக்கேன், சில பேர்
உத்தியோகத்தில் இருக்கையில் 7ஆம் தேதி சம்பளம் வரணும். உங்களுக்கு ஒரு உத்தியோகத்தில் 25,000 வச்சுக்கோங்க. அவன் முதல்ல என்ன பண்ணுவார், 10,000 போடுவார். போட்டு 15,000 இன்னும் 2-3 நாளில் தரேன் பேர். ஸோ நீங்கள் அதை சர்வே பண்ணுறதுக்கு கரெக்ட் பண்ணிக்கணும், மீட் அவுட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கணும். அதுதான் சொன்னேன், கவனமாக இருக்கணும். பொருளாதாரத்தில் நிதி நிலைமையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படியே நீங்கள் கண்ணாவிட்டம் செலவு பண்ண மாட்டீங்க, எனக்கு தெரியும். கடகராசி என்பர்கள் அப்பப்பப்பா. ஆனால் வெளியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கஞ்சன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து அழகாக சர்வே பண்ணுவீங்க. அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம். கண்டிப்பாக ஜூனுக்கு மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இருந்தாலும் நவம்பரில் உங்களுக்கு பெரிய மாற்றம் உங்களுக்கு இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில். உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் நிறைய பேருக்கு ஜூனுக்குள்ளேயே ஒரு இடமாற்றம் கிடைக்கும். ஜூனுக்கு மேலே ஓரளவுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். இருந்தாலும் அலைச்சல் இருக்கும். ஆனால் ஜூனுக்குள்ளேயே பார்த்திங்கனாலே ஒரு உயர்வுக்காக ஒரு இடமாற்றம். இந்த வேலை வேண்டாம், வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக முடிஞ்சிடும். இல்லை இந்த வேலையிலே ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணலாமா, கண்டிப்பாக முடியும். அதேமாரி தொழில் வியாபாரத்துலேயும் கவனமாக இருக்கணும். கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பங்குதாரர்கள்னு சொல்லுவா பற்றியில் அவள்கிட்டலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, பார்ட்னர்ஸ் அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் அனாவசியமாக இதெல்லாம் வேண்டாமல் அப்படியே போயிட்டுருங்க. படிக்கிற குழந்தைகள் ரொம்ப நல்லா படிப்பேன். ஸ்லைட்டாக அப்பப்போ விளையாட்டில் இருப்பாங்களே தவிர படிப்பில் கவனமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆண்டு இந்த ஆண்டு அவங்களுக்கு. அதுமாதிரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அவங்களுக்கு ஜூன் மாதத்துக்குள்ளேயே சப்போஸ் அவங்க சொந்த நாட்டுக்கு வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு ஆண்டு. இல்லை வேண்டாம் இங்கேயே இருக்கிறா அப்படின்னா ஜூனுக்கு மேலே அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டு. சுபகாரியங்கள் ஜூனுக்கு மேலே முடிஞ்சிடும். எவ்வளோ ட்ரை பண்ணிங்க, கிடைக்கல, நல்ல வரன் அமையல, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, உங்கள் குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி அமையல. கண்டிப்பாக ஜூனுக்கு மேலே அமைஞ்சிடும். ஏன்னா குருவோட பார்வை கிடைக்கிறது 7ஆம் இடத்துல, பெரிய விசேஷம். 7ஆம் இடத்துல ஒரு இந்த புத்திரக்காரகன் தனக்காரகன் பார்க்குறது ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக திருமண யோகம் உண்டாயிடும். அடுத்தபடியாக கணவன் மனைவி உறவு. தாராளம் இந்த கடகராசி அன்பர்களை நம்ம வந்து நல்லபடியாக சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா கொஞ்சம் பேச்சு வந்து படப்படன்னு இருந்தாலும் படப்படன்னு இருக்கும். தான் சொல்கிறது தான் கரெக்டுங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனாலும் உள்ளம் வெள்ளை, அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவீங்க. அதனால கணவன் மனைவி ரொம்ப அட்ஜஸ்டபிளாக போகும். விட்டு கொடுத்து போயிடுவீங்க. அப்படி விட்டு கொடுத்து போனாலே முடிஞ்சு போச்சு கதை. கணவன் ஏற்றமாக இருந்து மனைவியும் ஏற்றமாக இருந்தால் தான் பிரச்சனையே. யாராவது ஒருத்தர் கொஞ்சம் அப்படி விட்டு கொடுத்து போனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி தான் இருக்கீங்க, சரியாயிடும். அடுத்தபடி அரசியல்வாதிகள் கொஞ்சம் அலைச்சலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அரசியல் ஒர்க் அவுட் ஆகும். கடகராசி கடகலக்னம்லாம். ஆனால் கொஞ்சம் அலைச்சலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு உயர்வு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்கள் கண்டிப்பாக கடகராசியில் நிறைய பேர் இருப்பீங்க. அதாவது கேமராவுக்கு முன்னாடி இருக்கிறவனும் சரி, கேமராவுக்கு பின்னாடி இருக்கிறவனும் சரி, நல்ல ஒரு வேலையில் முன்னேற்றம் இருக்கும் அவளுக்கெல்லாம். அதேமாரி இந்த ரியல் எஸ்டேட் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். ஆனால் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறையில் பாருங்க, அவளுக்கெல்லாம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஏன்னா வியாபாரம் நிமித்தமாக அலைச்சல் இருக்கும். அடுத்தபடியாக இந்த ஷேர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கேர் எடுத்துக்கணும். ஏன்னா டக்குன்னு ஏதாவது ஒன்று ஆகலாம். ஆனால் ஜூன் வரைக்கும் உங்களுக்கு பரவாயில்லை, ஏதோ ஒன்று ப்ளஸில் போயின்னு இருக்கும். திடீர்னு ஒரு மாதிரி கவனமாக இருக்கிறது நல்லது. சரி, மாத வாரியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜனவரி மாதம் இடமாற்றம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஜனவரி மாதம் மிட்டில் ஒரு 15 தேதிக்கு மேலே உங்களோட இடமாற்றம் அருமையாக கிடைக்கும். வீடு மாற்றணும் நிறைய பேர். ஏன்னா மார்கழியில் மாற்ற மாட்டேன், தை மாதம்தான் மாற்றுவாங்க நிறைய பேர். அப்போ அவங்களுக்குலாம் நல்ல ஒரு இடமாற்றம் கிடைக்கும். அதுமாதிரி தொழில் ரீதியாக ஒரு மாற்றம் கிடைக்கும். உத்தியோகத்தில் விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பிப்ரவரி மாதம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சரியா, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மார்ச் மாதம் உங்களோட நிதி நிலைமை கொஞ்சம் ஏற்றம் இருக்கும். ஏப்ரல் மாதம் உங்களோட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்களில் வெற்றி கிடைக்கும். மே மாதம் தாய் வழி உறவினர்கள், படிக்கிற குழந்தைகள் எல்லாருக்கும் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஜூன் தைரியம் மிகுந்த ஒரு மாதம். எல்லா விஷயத்துலையும் தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். இந்த வேலையை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு செய்வீங்க, வெற்றி. அடுத்து ஜூலை மாதம் ஜாலி ஜாலி ஜாலி. வாழ்க்கை துணை அழைச்சிக்கிட்டு ஒரு ஜாலியாக ஒரு டூர் போயிட்டு வருவீங்க, இல்லைன்னா ஒரு ஆன்மீக டூர் போயிட்டு வருவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல சக்ஸஸ். அடுத்தபடியாக ஆகஸ்ட் மாதம் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு குறையும். அடுத்து செப்டம்பர் மாதம் பாக்கியம் நிறைந்த மாதம். இந்த மாதம் தான் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதம்னே சொல்லலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும்.
அடுத்தபடியே அக்டோபர், உத்தியோகத்தில் இருக்கிற அவளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுமாதிரி தொழில் வியாபாரம் அவளுக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கும். இந்த குடும்ப தலைவிகள் அவங்களுக்கு இருக்கிற அந்த தலைவலியெல்லாம் போயிடும், நல்லபடியாக ஒரு சந்தோஷம் இருக்கும். அடுத்தபடியாக நவம்பர் மாதம் சூப்பர், அருமையான மாதம், நீங்கள் தொட்டது துலங்கக்கூடிய ஒரு மாதம். அடுத்தபடியாக டிசம்பர், உங்களோட நிதி நிலைமை கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தில் இருக்கும். ஸோ இந்த ஆண்டு இடமாற்றத்தில் ஆரம்பித்து பொருளாதாரத்தில் அற்புதமான ஒரு ஏற்றத்தை கண்டு முடியக்கூடிய ஒரு ஆண்டு, அற்புதமான ஒரு ஆண்டு. கவனமாக இருக்கணும், சூதனமாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். அந்த மேலேருந்து ரொம்ப வெற்றிகரமான ஆண்டு. சரி, இந்த நட்சத்திர வாரியாக பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் ராமபிரான வழிபாடு பண்ணுங்க, பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு வெற்றி கிடைக்கும். அடுத்தபடியாக பூசம் நட்சத்திரம், அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த விரக்தி இருக்குது, இந்த விரக்தி குறையணும். மனதளவில் உடலளவில் ஒரு விரக்தி இருக்குது, அந்த விரக்தி குறையணும் அப்படின்னா சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுங்க, அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக ஆயில்யம் நட்சத்திரம், அற்புதமான ஒரு நட்சத்திரம். இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் பொறுமையாக வேலை செய்யணும், ஒவ்வொரு விஷயத்துலையும் பொறுமையாக நிதானமாக வேலை செய்யணும். ஆனால் அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் நாகர் வழிபாடு பண்ணுங்க. புற்றுக்கோயில் எல்லா இடத்துலையும் இருக்குது, நாகர் வழிபாடு பண்ணுங்க, அற்புதமான ஒரு ஏற்றம். ஆக இந்த ஒட்டுமொத்தமாக கடகராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி. பார்வதினா அம்பாள் வழிபாடு, துர்கை, யார் வேணாலும் வழிபாடு பண்ணலாம், வாராகி, இந்தமாரி அம்பாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். பெரிய மாற்றம் அற்புதமாக கிடைக்கும். ஆக இந்த ஆண்டு உங்களுக்கு பொறுமையுடன் அருமையாக செயல்பட்டால் வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு ஆண்டு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.